வெல்கம் டு உமாஸ் கிச்சன். வணக்கம், வெல்கம் டு உமாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்காக என்னுடைய ப்ரேயர் என்னைக்கும் இருக்கும். இன்னைக்கு சும்மா ஒரு சுண்டல் செய்யலாம்னு பார்க்குறேன். கரோனானால வெளியே எங்கேயும் போக முடியல. பார்த்தேன் ஈவினிங் டிஃபனுக்கு கொஞ்சம் கடலை இருந்துச்சு. காலையில் நேரத்துலேயே ஊற போட்டுட்டேன். இந்த கருப்பு கடலை கொண்டக்கடலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, சுண்டல் கடலை. அது இது சுண்டல் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கேன். இதை நான் உப்பு போட்டு வேக வச்சுக்கினேன். அப்புறம் இதுக்காக வேண்டி ஒரு அளவு கொஞ்சமாக தானே இருக்குது, அதனால ஒரு டீஸ்பூன் தனியா எடுத்துருக்கேன், ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, காரத்துக்கு அந்த மாதிரி 4-5 காஞ்ச மிளகாய். இதை வெறும் வடச்சட்டியில் சும்மா வறுக்கணும். அது கூட பெருங்காயத்தூள் போட்டுக்கணும். இது வறுத்துட்டு இது வேக வச்சுட்டு அப்புறம் நான் எப்படி தாளிக்கலான்னு சொல்லுவேன். பாருங்க, வடச்சட்டியில தேங்காய் எண்ணெய் வச்சிருக்கேன். கடுகு உளுந்து போடுறேன். கருவேப்பிலை இருந்தா போட்டுருங்க, எங்களுக்கு இப்ப இல்லை. இதுல வேக வச்சு அந்த இதையும் போட்டேன். இந்த கடலையும் கொட்டிடுறேன். வெந்த தண்ணி ரொம்ப இருந்தா கொட்டிடாதீங்க. அதை எடுத்து வச்சு அடுத்த நாள் ரசமோ இல்லை குழம்புலையோ போட்டுக்கலாம். இந்த பொடி பண்ணி வச்ச இந்த மசாலா இவ்வளோதாங்க. இந்த தண்ணி கொஞ்சம் வத்தின பிறகு நான் அந்த தண்ணி எடுத்து வைக்கல, இதுலயே போட்டுட்டேன். கொஞ்சம் வத்தின பிறகு நான் உப்பு போட்டுட்டேன். முதல்ல இறக்கிற வேண்டாம். வேணா உங்களுக்கு தேங்காய் போட்டுக்கலாம். இது நல்லா சுண்டல் மாதிரி சுண்டணும், அவ்வளோ. இது பாருங்க, சுண்டல் ரெடி. இப்படிதாங்க. இது வேற ஒன்றும் போட வேண்டாம், வெறும் கருவேப்பிலை போட்டால் போதும். அந்த பொடி போட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது சப்பாத்திக்கு கூட நல்லா இருக்கும், சாதத்துக்கு கூட ஒன்றும் இல்லைன்னா கூட இது தொட்டு சாப்பிட்றதுக்கு தயிர் ஊற்றி ரொம்ப நல்லா இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பை, டேக் கேர்.